ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னா, குளிர்காலத்தில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் உணவுகள். குளிர்காலத்தில் உடலில் ஏற்படும் வெப்பநிலை உடலுக்கு வெளிப்புறத்தில் மட்டுமல்ல உட்புறத்திலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. இதனால் நமது உடலின் வளர்சிதை மாற்றம், உணவு தேர்வுகள் மற்றும் பசி என அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. குளிர்காலத்தில் வளர்சிதை மாற்றம் வேகமடைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது அதிக பசி மற்றும் குளிர் தாங்கும் உணவுகளுடன் தொடர்புடையதாக குறிப்பிடுகிறது. இதன் காரணமாகவே குளிர்காலத்தில் அதிகம் சாப்பிட தோன்றுகிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கவும் உதவும் நுண்ணூட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நமக்கு தேவை. அதில் சிலவற்றை இந்த பதிவில் காண்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்புகள். குளிர்காலத்தில் பல்வேறு காய்கறிகளை பயன்படுத்தி செய்யப்படும் சூடான சூப் பாரம்பரியமான உணவாகிறது. சில மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களுடன் இறைச்சி மற்றும் காய்கறிகளால் செய்யப்பட்ட சூப்பில் உள்ள நார்ச்சத்து உடல் வெப்பத்தை சீராக்குகிறது. நெக்ஸ்ட், வேர் காய்கறிகள். வேர் காய்கறிகள்னா கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ அந்த மாதிரிங்க. வேர் காய்கறிகள் அதிக கலோரிகள் மற்றும் செறிவூட்டப்பட்ட ஆற்றலை மூலமாக கொண்டது. உதாரணமாக, உருளைக்கிழங்கில் வைட்டமின் ஏ நிரம்பியுள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. நெக்ஸ்ட், தானியங்கள். குளிர்காலத்தில் உடலின் இயக்கம் குறைவாக இருப்பதால் தானியங்கள் மற்றும் முழு தானியங்கள் நார்ச்சத்துக்கான சிறந்த மூலமாகி உடல் நலனை காக்கிறது. நெக்ஸ்ட், கொட்டைகள் மற்றும் விதைகள், அதாவது நட்ஸ். உலர் உணவுகளான பாதாம், அக்ரூட் பருப்புகள், பூசணி விதைகள், எள் விதைகள் போன்றவை கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரங்களாகும். சமச்சீர் கலோரிகளுக்கு சாப்பிட சிறந்தவையாக இருக்கின்றன. நெக்ஸ்ட், சிட்ரஸ் பழங்கள். ஆரஞ்சு, எலும்பிச்சை, நெல்லிக்காய் போன்ற வைட்டமின் சி நிரம்பிய அனைத்தும் குளிர்காலத்தில் காய்ச்சலை தடுப்பதற்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும், நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் உதவுகிறது. அடுத்ததாக, நெய். நெய்யில் ஒமேகா 3 வைட்டமின் ஏ நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பாரம்பரியமாக நெய் கலந்து தயாரிக்கப்படும் உணவுகள் குளிர்காலத்தில் ஆற்றலை தருகிறது. நெக்ஸ்ட், வெல்லம். வெல்லத்தில் நுண்ணூட்ட சத்துக்கள் நிரம்பியுள்ளதால் சர்க்கரைக்கு பதிலாக அதை அதிகம் பயன்படுத்தி இனிப்பு சுவையுடன் ஊட்டச்சத்து நன்மைகளை பெறலாம். நெக்ஸ்ட், மசாலா மற்றும் மூலிகை தேநீர். புதிய மஞ்சள், இஞ்சி, புதினா, மிளகுத்தூள், லவங்கப்பட்டை ஆகியவற்றிலிருந்து மூலிகை தேநீர் தயாரித்து அருந்தலாம். இது வெப்பத்தை வழங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு உதவும். அல்லது காஃபியில் சிட்டிகை அல்லது உணவில் சேர்ப்பது வளர்சிதை மாற்றத்திற்கு தேவையான ஊக்கத்தை அளிக்கும். வைட்டமின் டி உணவுகள். குளிர்காலத்தில் சூரிய ஒளி மற்றும் சூரியனின் வெளிப்பாடு குறைவாக உள்ளதால் அதிலிருந்து பெறப்படும் வைட்டமின் டி சத்து குறைபாடு ஏற்படும். இதை தவிர்க்க முட்டை, சால்மன் மீன், பால், தயிர், காளான்கள், ஆரஞ்சு மற்றும் பால் போன்ற வைட்டமின் டி நிறைந்த உணவுகள் குளிர்கால உணவுகளில் நிச்சயம் இடம்பெற வேண்டும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குளிர்காலத்தில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் உணவுகள் சிலவற்றை பார்த்தோம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அவர் சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.